வாழ்த்துறை வழங்குவதற்கு சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நேரத்தின் அருமை கருதி அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சமுத்திரத்தை எப்படி ஒரு சிறிய சங்குக்குள் அடக்க முடியாதோ அதுபோல ஐயாவினுடைய புகழை 3 நிமிடத்தில் சொல்லி முடிக்க முடியாது. ஐயா அவர்கள் கவிஞராக, எழுத்தாளராக, சிறந்த சொற்பொழிவாளராக, மனிதநேயம் மிக்க ஒரு சிறந்த அதிகாரியாக, பன்முகங்கள் கொண்ட பன்முக வித்தராக பரிணாமம் பெற்று புத்தக பித்தன் என்று பெயர் பெற்ற எங்கள் மதிப்புக்குரிய முதல்நிலை நிர்வாக அதிகாரி ஐயா கா நடராஜன் அவர்களே, உங்களுடைய பணி இந்த நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் மறக்க முடியாத நினைவல்களை உருவாக்கி இருக்கும். ஊன் பெற்று உயிர் கொடுத்த இறைவனும் உயிரத்தில் நின்று விட்டான். உதிரத்தில் அணுவிலே தமிழ் அன்னை மட்டுமே உருவாக வந்து நிற்கிறாள். கவிஞர் கண்ணதாசன் தமிழை இறைவனை விட உயர்வா சொல்றாரு. அந்த தமிழ் அன்னை ஐயா நடராஜன் அவர்களே, உங்களுடைய உதிரத்திலும் அணுவிலும் அந்த தமிழ் அன்னை உருவாக இருப்பதால் தான் பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டு இந்த தமிழுக்கு நீங்கள் சிறப்பு சேர்த்து இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நிச்சயமாக இதுக்கான வாய்ப்பு அமைந்திருக்குமா என்பது ஒரு சந்தேகம்தான். அந்த தமிழ் உணர்வு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, உங்கள் அணுவிலையும் இருக்குது, உங்களுடைய உதிரத்திலும் இருக்குது. நீங்கள் எழுதுவதெல்லாம் புத்தகங்கள் கிடையாது. அதில் இருப்பதெல்லாம் வார்த்தைகளோ அச்சிடப்பட்ட எழுத்துக்களோ கற்பனை கதைகளோ கிடையாது. உங்களுடைய ஆழ்மனது சிந்தனைகள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள், இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கக்கூடிய மேன்மைமிகு எண்ணங்கள், இதெல்லாம் தான் புத்தகமா உங்கள் மூலியமா அது வெளியே வருது. அதனால் அந்த புத்தகம் என்பது எழுதுபவருக்கும் படிப்பவருக்கும் உள்ள தொடர்பு என்றது அதுதான் புரிஞ்சுக்க முடியும். வாசிப்பவர்களால் தான் ஒரு புத்தகத்தினுடைய அருமையை புரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஈரோடு தமிழன் முன்னா ஒரு அழகாக சொல்றாரு ஒரு கவிதையில், நீங்கள் 10 பறவைகளோடு பழகினால் 11வது பறவை ஆகிவிட முடியாது. நீங்கள் 10 நதிகளோடு பழகினால் 11வது நதியாக ஆகிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகத்தை படித்தால் நீங்கள் 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள். ஐயா, நீங்கள் செய்து கொண்டிருப்பது வெறும் புத்தகம் எழுதுவதல்ல, இந்த சமுதாயத்திற்கான மிகப்பெரிய ஒரு தமிழ் தொண்டு மட்டுமல்ல, சமுதாயம் தொண்டும். இந்த புத்தகம் என்பது சமுதாயத்தில் ஊன்றப்படும் வீரிய மிகுந்த தரமான விதைகள். இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு நிச்சயம் பயன்படும். ஒரு அதிகாரி என்றது ஒரு நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துறது திறமையான அதிகாரி. அது எல்லாம் மோஸ்ட்லி அது மாதிரி அதிகாரி தான் இருப்பாங்க. நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்துவது திறமையான அதிகாரி. ஆனால் நிர்வாகத்தையும் தொழிலாளர்கள் நலன்களையும் பாதுகாத்து சிறப்பாக நிர்வாகத்தை நடத்துவது தான் சிறந்த அதிகாரி. ஐயா, நீங்கள் சிறந்த அதிகாரியாக தான் இந்த சென்னை துறைமுகத்தில் பணியாற்றி இருக்கிறீர்கள். இந்த தொழிலாளர்களின் நலன்களையும் பாதுகாத்து இருக்கிறீர்கள். தொழிலாளர்கள் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்ப பிரச்சனையும் தீர்த்து அவர்களுடைய குடும்பமும் நல்வாழ்வு பெற நீங்கள் ஆற்றிய பணி ஒரு அதிகாரி மட்டுமல்ல, ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு சிறந்த மனிதர் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய பணி. இந்த பணி என்றென்றும் இந்த சென்னை துறைமுகத்தில் உங்களுடைய பணி பேசப்பட்டு கொண்டிருக்கும். பணி ஓய்வு என்பது உங்களுடைய துறைமுக பணிக்கு தானே தவிர உங்களுடைய சமுதாய பணிக்கோ தமிழ் பணிக்கோ மனிதமிக்க உங்களுடைய செயலுக்கோ அல்ல. உங்களுடைய பணி சிறப்பாக தொடர வேண்டும். உங்களுடைய பணி ஓய்வு காலம் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணி ஓய்வு என்பது உங்களுக்கு அல்ல என்று சிறப்புரை வாழ்த்துறை வழங்கிய சக்திவேல் அவர்களுக்கு மிக்க நன்றி.